ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு. You're most welcome to the covenant of the day. Very good morning. கர்த்தர் போதுமானவராக இருப்பார். And today is 25th Tuesday, June 2024. Hallelujah. ஒவ்வொரு நாளும் கண்மணி போல காத்து வருகிறாரு. பவுல் எஃபிஷியன் இன்னையோடு நமக்கு முடியுது, எபேசிய நிறுவம் இன்னையோடு முடியுது. அது கடைசி இன்றைக்கான வசனம் ஒரு நிறைவான வசனம், அதை நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? லெட்ஸ் see what Paul says. Ephesians 6:23. Peace to the brethren and love with faith from God the Father and the Lord Jesus Christ. Amen. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. அல்லேலூயா. வாழ்த்துகிறார். வாழ்த்துதலோட ஜபம் இருக்கிறது, விண்ணப்பம் இருக்கிறது. இஸ் கிவிங் a greeting the same time the prayer also is there. என்ன சொல்றாரு? இயேசுவின் நாமத்தில் நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்கினவரும் நமக்கு இரட்சகராக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானம். இயேசு கிறிஸ்து மூலம் நம்ம எல்லாருக்கும் சமாதானம். அது மட்டுமல்ல, நம்மளோட விசுவாசத்தோடு கூடிய அன்பு உண்டாவதாக. விசுவாசத்தில் அன்பு இருக்கணுமா? ஏன்னா போராட்டமான வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை என்பது இஸ் a challenging. When you say faithful life is a challenging life because நம்முடைய விசுவாசத்திற்கு எதிர்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆகவே இயேசு விசுவாசிப்பதனால நம்முடைய இருதயம் நமக்கு சமாதானத்தை கொடுத்தாலும் இந்த உலகம் நமக்கு சமாதானம் கொடுக்காது. அதனால தான் இயேசுசாமி சொன்னார், இந்த உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் கொடுக்கல, என்னுடைய சமாதானத்தை நான் கொடுக்குறேன். ஐ வில் கிவ் மை பீஸ். அப்போ இங்கே பவுல் ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, விசுவாசம் இல்லாமல் அன்பு காட்ட முடியாது, அது அன்பு போலியாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் விசுவாசத்தோடு அன்பு கூறுங்க. அப்படி கூறும்போது அங்கே ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. ஆமா தானுங்க. பீஸ் டு த பிரதர்ஸ் அண்ட் லவ் வித் த ஃபெய்த் ஃப்ரம் காட் த ஃபாதர் அண்ட் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. சமாதானம் நம்ம எல்லாருக்கும் உண்டாக வேண்டும். ஆண்டவராக இயேசுனுடைய பிள்ளையாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாகணும். சமாதானத்தை கொடுக்கத்தானே சிலுவை சந்தித்தார். அப்படி இருக்கும்போது சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறது கொடுமையான ஒரு காரியம். ஏன் சமாதானத்தை நாம் இழக்கிறோம்? விசுவாசம் இல்லையா? அல்லாட்டி நம்முடைய விசுவாசத்தில் அன்பு இல்லாமல் போயிடுச்சா? பவுல் அதான் சொல்கிறாரு, இயேசுவே நம்பினா உனக்கு சமாதானம் இருக்கணும். அந்த சமாதானத்தோடு விசுவாசத்தோடு அன்போடு ஒருத்தரை சிநேகிப்ப, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவ. ஆகவே ஒப்பு கொடுப்போம். நாம் கேட்ட எபேசியர் ஆவியானவர் மூலம் கேட்ட எல்லா ஆலோசனைகளையும் யோசித்து பார்த்து தியானித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். we meditate the whole episode, the letter to Ephesians, we meditate, just recollect and think and meditate. யோசித்து நிதானித்து தியானம் பண்ணுங்க. அந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். நாளைக்கு ஆண்டவருக்கு சித்தமானால் இன்னொரு புத்தகத்தை நாம் தொடருவோம், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இதோ உம்முடைய அன்பிலே நாங்கள் எல்லாரும் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இன்னைக்கு தங்களை ஆராய்ந்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும். நாங்கள் விசுவாசத்தோடு அன்பு கூற எங்களை அழைத்திருக்கிறீர். சமாதானத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. God bless. Take care.